ரமேஷ் செல்போன் பேசிக்கிட்டே வண்டியில போயிட்டு இருக்கான். வேகமா போனதுனால போக்குவரத்து போலீஸ் அதிர்ச்சி அடைஞ்சு அவனை வழிமறிச்சு நிறுத்துறாங்க. அவனும் தன்னோட வண்டியை ரோட்டோரமா நிறுத்துறான். அவங்ககிட்ட இருந்து போலீஸ் அவனுடைய போனை வாங்கிக்கிறாங்க. வண்டியோட சாவியும் எடுத்துக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவனை அழைச்சிட்டு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதும் போலீஸ் அவங்க விசாரணைப்படி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது வண்டியும் போனும் அவனோடது இல்லைன்னு. அந்த வண்டி கோவிந்தங்கிற பேர்ல இருக்கு. அந்த போன் நம்பர் கேட்டா அதுவும் அவனுக்கு தெரியல. போலீஸ் துருவி துருவி கேள்வி கேட்க ரமேஷ் விஷயத்த சொல்றான். நான் வந்துட்டே இருந்தேன், வழியில ஒரு பெரியவர் மொபைல் பேசிட்டு வந்தாரு, அவர்கிட்ட இருந்து அதை பிடுங்கிட்டேன். அவர் போனை லாக் செய்யவும் இல்லை, அதனால என்னால் ஃபோன் பண்ணிக்க முடிஞ்சுது. அவர் துரத்திட்டே வந்தார். என் வேகத்துக்கு அவரால் ஓடி வர முடியல. ஒரு வழியாக அவர்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் ஓடி வந்தேன். வண்டியில் வந்த ஒருத்தர்கிட்ட லிஃப்ட் கேட்டேன், கொடுத்தாரு. ஒரு இடத்துல பால் பேக்கெட் வாங்க வண்டியை நிறுத்தினாரு. ஆனால் பாருங்க, வண்டியில் சாவியை விட்டுட்டே போயிட்டாரு. என்னை நம்பி விட்டுட்டு போனாரு. அந்த வண்டியில் தான் நான் போயிட்டு இருந்தேன். போகிற வழியில் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். அப்பதான் விவரங்களே தெரிஞ்சுது. ரமேஷ் வீட்டுக்கு ஒரே பிள்ளை, அப்பா அம்மா யாரும் இப்போ இல்லை. அன்றாட சாப்பாட்டுக்கே இப்போ வழி இல்லை. ஏதோ ஒரு தூரத்து சொந்தக்காரர் வீட்டில் தங்கியிருந்தான். ஆனால் அவங்களுக்கும் இவனோட நடவடிக்கை சுத்தமாக பிடிக்கல. அதனால் அவனை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. ஆசைப்பட்டது எல்லாம் செஞ்சான். நல்லது கெட்டதுன்னு எதையும் பார்க்காம உணராமல் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பித்தான். இதுவரையில் எந்த குற்றத்திலும் மாட்டிக்கிட்டதே இல்லை. அவனுக்கு வயசு 15 தான் ஆகுது. அதனால் கோர்ட்டுக்கு எப்படியும் கூட்டிகிட்டு போனாலும் அவனுக்கு தண்டனைலாம் தரமாட்டாங்க. எப்படியும் சீர்திருத்த பள்ளியில் தானே சேர்ப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அரை மணி நேரத்தில் சீர்திருத்த பள்ளியோட காப்பாளர் பழனியாண்டி போலீஸ் கூப்பிட்டதால போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தார். போலீஸ் நடந்த விவரத்தை சொல்லி ரமேஷ் அவரிடம் ஒப்படைச்சாங்க. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சுது. பழனியாண்டி அவனை தன்னோட ஜீப்பில் ஏற்றிட்டு சீர்திருத்த பள்ளி நோக்கி புறப்பட்டார். பல இளஞ்சிற்றார்களுக்கு வாழ்க்கை இப்படித்தான் அமையுது. வாலிப வயதுல வழிகாட்டி அவங்களுக்கு உதவ நல்ல உறவுகள் இருக்கிறது இல்ல. இந்த நிலையில வறுமையோட கோரப்பிடியில மாட்டிக்கொள்றாங்க. சட்டத்தால தன்னை தண்டிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அதனால எல்லா வகையான குற்றங்களிலும் ஈடுபடுறாங்க. இது அவர்களோட குற்றமா, பெற்றோரோட குற்றமா, இல்ல சமூகத்தோட குற்றமா என்று எண்ணிக்கொண்டே பழனியாண்டி தன்னோட பயணத்தை தொடர்றாரு. வருஷம் தம் பள்ளியில் மாணவர் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போவது குறித்து அவருக்கு மிகுந்த வருத்தம்தான். அவருக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான். ரமேஷ் குற்றவாளியாக்கியது யார்? அவனது நட்பா, குடும்பமா, சமூகமா? எனக்கு தெரியல. உங்களிடம் விடை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி குட்டி கதைகளை கேட்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.